ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்களா சார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஒரு விஷயத்துல ஒரு ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணிட்டு அதில் நம்ம சக்ஸஸ் ஆயிருப்போம். ஆனால் அதே ஃபார்முலாவை நம்ம இன்னொரு பிரச்சனை நடக்கும், பட் அது இன்னொரு கைண்ட் ஆஃப் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் அதே ஃபார்முலாவை எடுத்து போய் நம்ம அதில் போடுவோம். அப்போ என்ன ஆகும், அங்கே வந்து அது சக்ஸஸ் ஆகாது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 2வது டெஸ்ட் மேட்சும் தோத்துருச்சு. ஸோ கம்பீர் பண்ற தப்பு அதுதான். என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல தோத்துட்டோம், 2வது மேட்ச் என்ன பண்றாரு, 2-3 பேரை டீம்ல இருந்து எடுத்துட்டு இவங்களை தூக்கி அங்க இருந்து இங்க அப்படின்னு சொல்லி போட்டுட்டு புதுசா ஒரு டீமை செட் பண்றாரு. செட் பண்ணிட்டு திரும்ப விளையாடுறாரு, திரும்ப இந்தியா தோத்து போகுது. ஸோ 2வது மேட்சும் தோக்குறோம். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த ப்ரீவியஸ் டீம்ல நடந்திருக்கும், இல்லை அதுக்கு முன்னாடி சீரீஸ்ல வந்து அவர் 2-3 சக்சஸ் பார்த்துருப்பாரு. அதே ஃபார்முலா அப்ளை பண்ணி ஒரு 2 பேரை மாத்திட்டு எடுத்து போட்டு பண்ணி ஜெயிச்சிருக்கலாம். பட் என்ன ஆகுதுன்னா, அது வந்து எல்லா இடத்துலயும் சக்சஸ்ஃபுல்லா ஆகிறது கிடையாது. இப்போ எல்லாரும் ஒரே மாதிரி மென்டாலிட்டியில இருக்க மாட்டாங்க. இப்போ ஈவன் நம்ம கீழே வேலை செய்யறவங்க இருப்பாங்க, நம்ம கீழே வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அதுல ஒருத்தனை நல்லா திட்டினா வேலை செய்வான், இன்னொருத்தனை நீங்க திட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க வேலையை விட்டு போயிடுவான். ஸோ ஒருத்தனை நான் நல்லா திட்டுறேன், அதே மாதிரி அதே ஃபார்முலா எடுத்துட்டு வந்து இன்னொரு எம்ப்ளாயி நம்ம திட்ட ஆரம்பிச்சோம்னா அவன் வேலையை விட்டு போயிடுவான். இங்க ஒரு ரிசல்ட் கிடைக்குது, அங்க ஒரு ரிசல்ட் கிடைக்குது. ஸோ இதுதான் ப்ராப்ளம். ஸோ எப்பவுமே ஒரு விஷயம் இருக்குன்னா, நம்ம ஒரே ஃபார்முலாவை எல்லா பிரச்சனைக்கும் அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி அப்ளை பண்ணீங்கன்னா அது ஃபெயிலியர்ல தான் போய் முடியும். ஸோ மறக்காம என்னோட பேஜை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.